அன்பு தமிழ் உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்களின் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன். இன்றைய பொழுதில் நாம் நாளொரு திருக்குறள் வரிசையில் பொருட்பாலில் 88வது அதிகாரமாக உள்ள பகை திறம் தெரிதல் என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 873வது திருக்குறள் பற்றி அறியப் போகின்றோம். பகை திறம் தெரிதல் என்பதற்கு பகைவரின் தன்மையினை அறிதல் என்ற பொருளில் இந்த அதிகார தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது நாம் 873வது திருக்குறளுக்கு செல்வோம். ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். ஏமுற்றவரினும் ஏழை தமியனாய் பல்லார் பகை கொள்பவன். இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது நாம் காண்போம். தனியாக இருந்து கொண்டு பலரின் பகையை கொள்பவன் அவன் நிச்சயமாக பித்து பிடித்த ஒருவனை விட அறிவற்றவனாக இருப்பான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. மீண்டும் பொருள்: ஒருவர் தனி ஒருவனாக இருந்து கொண்டு பலரின் பகையினை கொண்டால் அவன் பித்து பிடித்தவரை காட்டிலும் அறிவற்றவனாக இருப்பான், அதாவது முட்டாளாக இருப்பான் என்பது இத்திருக்குறளுக்கான பொருளாக உள்ளது. ஆம் தோழர்களே, நாமும் வள்ளுவரின் வழியினை தவறாமல் பின்பற்றி வாழ்வில் எப்போதும் வெற்றியே காண்போம். நன்றி, வணக்கம்.